அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெங்கல் புயல் எந்த இடத்தில் தமிழகத்தில் கரையை கடக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் அது பரங்கிப்பேட்டைக்கும் சென்னைக்கும் இடையே கரையை கடக்கும் என்று சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். 30ஆம் தேதி வரை அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் தேதி வரை சென்னையில் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது என்று சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைகிறார். வேதவள்ளி, இது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. அது எப்போ லேண்ட்ஃபால் ஆகும், எப்போது கரையை கடக்கும், எங்கே கரையை கடக்கும், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்தான கேள்விகள் எல்லாம் இருந்தது. பரங்கிப்பேட்டைக்கும் சென்னைக்கும் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனுடைய தீவிரம் எவ்வாறு இருக்கும், எங்கெல்லாம் மழை இருக்கும்? அது புயலாக வலுப்பெறுவதற்கு முன்னதாகவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நம்மளுடைய தமிழக கடற்கரைக்கு பேரலா நகர அதோடைய மேகக்கூட்டங்கள் எங்கப்படுதோ கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம் திலகவதி. தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவருடைய சமூக தளத்தில் இருக்கக்கூடிய பதவி தான் நம்ம அண்மை செய்தியா பார்க்கிறோம். இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ பரங்கிப்பேட்டைக்கும் சென்னைக்கும் இடையே அது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 30ஆம் தேதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரதீப் ஜான் பதிவிட்டிருக்காரு. சென்னை முழுவதுமே 29, 30 ஆகிய 2 நாட்களும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. சென்னைக்கு தெற்கு பகுதியில பொதுவாக பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. 27ஆம் தேதி லேசான மழையிலிருந்து மிதமான மழை இருக்கும். 28ஆம் தேதி மிதமான மழை இருக்கும். 29ஆம் தேதி கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கு. 30ஆம் தேதி மிக கனமழையிலிருந்து அதி கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 1ஆம் தேதி மிதமான மழை, புல் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். அதன் காரணமாக 30ஆம் தேதி அது கடந்து சென்ற பிறகும் கூட ஒரு புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று சொல்வார்கள். காற்றுடைய ஈர்ப்பின் காரணமாக அடர்மேக குவியல்கள் கடற்கரையை நோக்கி விழக்கூடிய நேரம். அப்படி விழும்போது நமக்கு 1 மற்றும் 2 ஆகிய 2 நாட்களும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிதமான மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கடந்து சென்ற பிறகு ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, அதே போல கொங்கு பெல்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, கொங்கு மண்டலத்திலும் நமக்கு மழை தொடர்வதற்கான, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிலப்பகுதியை நோக்கி நகர்ந்த பிறகும் கூட அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் சொல்லியிருக்காரு. இது அவருடைய கூற்று. வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல், இந்த பகுதியில தான் கரையை கடக்கும் என்பதான தகவல் தற்போது வரைக்கும் தெரிவிக்கப்படல. இன்றைக்கு காலையில வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில கூட அது டீப் டிப்ரெஷனாக, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருந்ததே தவிர எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்பதான தெளிவான தகவல் தற்போது வரைக்கும் தெரிய வராத நிலையில தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இவ்வாறாக சொல்லியிருக்காரு. இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, சென்னைக்கு 2ஆம் தேதி வரைக்கும், 30ஆம் தேதி என்னதான் கரையை கடந்தாலுமே கூட அது நிலப்பகுதியில் நகரும் போது அந்த புல் எஃபெக்ட் ரெயின் என்று சொல்லக்கூடிய மழை சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதான தகவலை தான் அவர் தெரிவிச்சிருக்காரு. தற்போதைய நிலைமையில 13 கிலோமீட்டர், அதாவது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்துல தொடர்ச்சியாக கடற்பகுதியில அது நகர்ந்து வருகிறது. சென்னையிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் அது தெற்கு தென்கிழக்கு திசையில நிலை கொண்டிருக்கிறது. நாகையிலிருந்து இன்னுமே கொஞ்சம் நெருக்கத்துல இருக்கு. தற்போதைய நிலைமையில டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பெய்து வருகிறது. அதோடைய நகர்வை பொறுத்து மேற்கு நோக்கி நகர்கிறதா அல்லது வடக்கு நோக்கி நகர்கிறதா என்று அதோடைய நகர்வை பொறுத்து அந்த மழை பொழிவு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல புதுவை, அதற்கு பிறகு சென்னை போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாகத்தான் தற்போது பார்க்க வேண்டியது இருக்கிறது. கனமழையாக இருக்கக்கூடிய நேரத்துல, வரும் நேரத்துல அது மிக கனமழையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பிலையும் வடகடலோர மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை, மிக கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அதிகப்படியான காற்றை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையாது, அதிக மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் அப்படின்றதுதான் வானிலை ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 2 டேக்அவே நம்ம எடுத்துக்கலாம். எந்த இடத்துல கரையை கடக்க போகிறது என்பது குறித்து அவர் கணிச்சிருக்காரு, பிரதீப் ஜான் அவர்கள் கணிச்சிருக்காரு. அதே போல 2ஆம் தேதி வரைக்கும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய சமூக வலைதள பக்கத்துல இது ஒரு பதிவாவே இட்டிருக்காரு. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திலகவதி, பிரதீப் ஜானுடைய அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இனி வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிப்பு கொடுக்கறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் வரும் 4-5 நாட்கள் நமக்கு முக்கியமான நாட்கள். தொடர்ந்து அதனை கண்காணிப்போம். விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி.